கோர்ட்டில் வந்து பெயிலுக்காண்டி நான் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தோம். அது திடீர்னு அவங்க வந்து வெளியிலே வரக்கூடாத அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தாக்குதல், ஒரு நாடகம் மாதிரி சித்தரிக்கப்படுதாங்க. யாருடைய உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு பொருளும் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே போவதற்கு அனுமதியே கிடையாது. அப்படி இருக்கிறதுல என்ன செய்கிறாங்கன்னா அதை எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்க, தூக்கி எறிகிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் கலட்டி நிர்வாணமான முறையில் என்ன செய்கிறாங்களோ அவங்கள 2 பேர்த்தையும் வந்து தாக்குறாங்க. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க. இன்னொருத்தர் சாந்தகுமார் என்ன செய்யறாங்க, துப்பாக்கி எடுத்துட்டு வந்து உன்னை வந்து கண்ணு வச்சு இப்படி வந்து தலையில கண்ணு வச்சு உன்னை வந்து சுட்டுருவேன், சுட்டாலும் உனக்கு வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் மீடியாக்கள்ல என்ன செய்யலாம், முஸ்லீம் மக்கள் கூட தவறான எண்ணத்தை வந்து உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மீடியாக்கள்ல அந்த சிறை காவலர் வந்து மீடியாக்களை வந்து பரப்புறாங்க. நேரத்தில் கூட எங்களை பார்க்கறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்காங்க. அதாவது ஒரு கணவருக்கு ஏதாவது ஒரு விபத்தில் ஏற்பட்டான ஒரு மனைவிக்கு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய நிலைமை வந்து அடிச்சு காயப்படுத்தி பணம் எப்படி வரும், செத்த பணத்துக்கு சமமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சிறைச்சாலைங்கிறது ஒரு சிறை கூடமாக தான் இருக்கணும் தவிர ஒரு சித்திரவதை கூடமாக எந்த சிறை தவறுகளை திருத்திக் கொள்றதுக்கு தான் அந்த சிறைச்சாலை தவிர சிறைச்சாலை இது வந்து என்ன ஒரு சித்திரவதையாக இருக்குது. ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி அஜித் குரா அவங்களுடைய லாக்அப் டெத்துன்னு சொல்லி ஏற்படும் போது எங்களுக்கு வந்து அதில் ரொம்ப வந்து பயமாக இருக்குது. எங்களுடைய கணவருக்கு வந்து உயிர் பாதுகாப்பே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக வந்து உங்கள் கணவர் வந்து சிறையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எதனால் வந்து இந்த சிறைவாசம் வந்து எதனால் வந்து வழங்கப்பட்டுச்சு, ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறேன். என்னுடைய கணவர் வந்து 13 வருஷமாக என்ன உள்ளே இருக்கிறாங்க. அதாவது 2015 வந்து இதன் மூலமாக நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து பெயிலுக்காண்டி நான் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தோம். அது திடீர்னு அவங்க வந்து வெளியிலே வரக்கூடாத அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தாக்குதல், ஒரு நாடகம் மாதிரி சித்தரிக்கப்படுதாங்க. இவங்க வந்து வெளியிலே போகக்கூடாது, ஏன்னா வந்து உண்மையான குற்றவாளிகளை வந்து இந்த காவல்துறை வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. இவங்க தான் நம்ம பிடிச்சதான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லி அந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து சிறந்த பெரிய ஒரு அவார்டுலாம் கொடுத்தாங்க. ஆமாம், இவங்க தான் தீவிர பெரிய பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுவும் அவங்க சொல்கிறது வந்து உண்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியே 2015 வந்து பெரிய கலவரத்தை வந்து உண்டு பண்ணி பெயிலை வந்து மறுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி 2வது இந்த வருஷம் என்ன செஞ்சுருக்கோம்னா இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2வது இந்த வழக்கை வந்து நாங்கள் வந்து கையெடுத்து ரொம்ப வந்து சித்திரவதையில் வந்து உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை இந்த வருஷத்துக்குள்ளே என்ன செய்யணும், பெயிலை போட்டு அந்த விடுதலை பெயில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு என்ன செஞ்சுருக்காங்க, ஜனவரி மாதம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா திடீர்னு ஒரு தாக்குதல் உள்ளே போகிறாங்க. ஏன்னா இருக்கிறது வந்து அவங்களுடைய பாதுகாப்பு தான். எந்த ஒரு எறும்பு கூட என்ன செய்ய முடியாது, அந்த உள்ளே வந்து எந்த ஒரு இது வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியாது. அப்படி இருந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா உள்ளே நாங்கள் போனோம், போய் செல்லு எடுத்தோம், அதை எடுத்தோம், இதை எடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கணவர் இருக்கக்கூடிய சிறை வந்து தனிமைப்படுத்தப்பட்ட சிறை தானே? ஆமாம், தனிமை சிறை தான். புழல் 1ல் தனிமைப்பட்ட சிறையில் தான் பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் அவங்க 2 பேர் வந்து அடைக்கப்பட்டாங்க. யாருடைய உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு பொருளும் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே போவதற்கு அனுமதியே கிடையாது. அப்படி இருக்கிறதுல என்ன செய்கிறாங்கன்னா இந்த வழக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது அவங்களுடைய அடிப்படையில் தான் அவங்க வந்து கேஸ் நடக்குது. எப்படியாவது அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அடிப்படை, அந்த ஒரு மட்டும் தான் அவங்களுக்கு. அதை வந்து நம்ம வந்து வெளியில் எடுக்கணும், இது என்ன முழுக்க வந்து பொய் குற்றம் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோன்னா நாங்கள் மூவ் பண்ணுறோம். அதுக்கு அவங்க என்ன வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மேலும் அவங்கள டார்ச்சர் பண்ணி இந்த குற்றத்தண்ணி வந்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி மீடியாவில் உடனே என்ன செய்கிறாங்கன்னா தொழுதுட்டு தான் இருக்கிறாங்க. உள்ள தனிமை சிறையில் அவங்க தொழுதுட்டு இருக்காங்க, இவங்க தொழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரம் உள்ளே வந்து என்ன செய்கிறாங்கன்னா 10-20 பேர் உள்ளே நுழையிறாங்க. அதை எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்க, தூக்கி எறிகிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் கலட்டி நிர்வாணமான முறையில் என்ன செய்கிறாங்களோ அவங்கள 2 பேர்த்தையும் வந்து தாக்குறாங்க. குரானை தூக்கி எறிகிற அங்கே இவ்வளோண்டு ஒரு தனிமை சிறையில் எப்படி இருக்கும், சின்ன ஒரு சிறை தான். எதுவுமே அவங்க கூடிய சாப்பாடு 2 தட்டு செம்பு அவ்வளோதான். அதுவும் வந்து மருத்துவ அடிப்படையில் தான் அவங்க இருக்கிறாங்க. நோயாளி 2 பேருமே வந்து அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி குண்டு அடிப்பட்டு ரொம்ப வந்து மருத்துவ அடிப்படையில் தான் அவங்க சலுகையெல்லாம் கொடுக்க, அந்த முட்டை அந்த பால் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1 வருஷமாக இந்த தாக்குதல் அடிப்படை அது கூட என்ன செய்கிறாங்கன்னா இந்த மறுக்கப்படுது. திடீர்னு வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறாங்க. தொழுதுட்டு இருக்க வந்து
நீ வந்து எதுக்காண்டி என்ன காரணம், நீங்கள் எதுக்காண்டி திடீர்னு வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து குற்றத்தை வந்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான முறையில் 2 பேர் கையை பிடிக்கிறாங்க, காலை பிடிக்கிறாங்க, போட்டு என்ன செய்கிறாங்க, போட்டு ரொம்ப கடுமையான முறையில் கொலவெறி தாக்குதல் என்ன செய்கிறாங்க, அவங்க 2 பேர் மேலேயும் நடத்துகிறாங்க. எதுக்காண்டி அப்படி கேட்கும்போது நான் இன்னொருத்தர் சாந்தகுமார் என்ன செய்கிறாங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து உன்னை வந்து கன்று வச்சு இப்படி வந்து தலையில் கன்று வச்சு உன்னை வந்து சுட்டுருவேன், சுட்டாலும் உனக்கு வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா கொலை மிரட்ட விடுறாங்க. உடனே மீடியாக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க தான் எங்களை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது யாருக்கும் ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் இருக்கிறது வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் எந்த ஒரு அடிப்படை ஒரு ஆயுதமும் கூட அவங்களுக்கு வந்து இருக்காது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் மீடியாக்களில் என்ன செய்யலாம், முஸ்லீம் மக்கள் கூட தவறான எண்ணத்தை வந்து உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மீடியாக்களில் அந்த சிறை காவலர் வந்து மீடியாக்களை வந்து பரப்புகிறாங்க. இல்லை இவங்க தான் எங்களை வந்து தாக்க வந்தாங்க, நாங்கள் வந்து சும்மா இது சோதனை அடிப்படையில் தான் போனோம், எங்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்களே பெரிய ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இது முற்றிலும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த கேஸ் வந்து நடத்தக்கூடாது, அவங்க வெளியிலே வரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து என்ன செஞ்சோம், நம்ம பொய்யான இதை தான் பிடிச்சிருக்கோம், அது வந்து நிர்பந்தம் ஆகிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தரப்புல இருந்து அவங்க ரொம்ப அட்டகாச முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க. மீண்டும் வந்து அவங்க வந்து எவ்வளவோ இதன் மூலமாக ஃபர்ஸ்ட் ஜனவரியில் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி எவ்வளவோ அதிகாரியை போய் நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் என்னென்ன செய்யணுமோ அந்த எல்லா அடிப்படையிலும் நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னா செஞ்சுட்டு தான் வரோம். மனித உரிமையில கொடுக்கணுமா, வேறு அதே மாதிரி கோர்ட்டுக்கு என்ன பெட்டிஷன் கொடுக்கணுமா, மனு காவல்துறையில் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி காவல்துறையில் அந்த இடத்துல அங்கே போய் மனு கொடுத்தோம். எல்லா இதில் எங்களால் முறைப்படியில் எல்லா சட்டத்தின் அடிப்படையில் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆர்ப்பாட்டமும் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் போய் சந்தித்து என்ன செஞ்சுருக்கோம், எங்களுடைய கோரிக்கையை சொல்லி அவங்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்தாங்க. அதுக்கு மேலே சொல்லியே அடிச்சிருக்காங்க, அந்த நீ இப்போ உங்களை வந்து தாக்கியிருக்கோம், இன்னும் வந்து என்ன செய்வோம் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் போயிருக்காங்க. திடீர்னு அவங்க வந்து என்ன செய்யலாம், மருத்துவர் அவங்களுடைய மருத்துவர் அவங்க அழைச்சிட்டு போன மருத்துவரே என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் காயம் இருக்குது, இப்படிலாம் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க தெளிவான முறையில் அவங்களே கொடுத்துருக்காங்க. அது கூட ப்ரூஃபாக இருக்குது. அது கூட என்ன செய்கிறாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் மறுக்கிறாங்க. பிறகு அவங்களுக்கு அந்த நேரத்தில் கூட எங்களை பார்க்கறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்காங்க. அதாவது ஒரு கணவருக்கு ஏதாவது ஒரு விபத்தில் ஏற்பட்டாலும் ஒரு மனைவிக்கு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், இப்படி கொலைவெறி தாக்கப்படுறாங்க, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் வெளியூர் திருநெல்வேலி மதுரையில இருந்து கிளம்பி ஓடி வரோம். அப்படி வயசான அவங்க முதியோர் பிலால் மாலிக்குடைய அவங்க அம்மா வந்து வயதானவர்கள் என்னை படுக்கையில் தான் கிடக்குறாங்க. அவங்களுடைய மனநிலை என்ன எப்படி இருக்கும் அந்த நேரத்தில், அவங்களும் என்னுடைய குழந்தைய நான் பார்த்தா தான் நம்ம அந்த நேரத்தில் நான் மவுத்தானாலும் எல்லாம் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அந்த மனநிலையில் தான் அவங்க அந்த நிலைமையிலே வந்தாங்க. அப்போ கூட என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து மனிதாபிமான அடிப்படையை கூட என்ன செய்கிறாங்க, அந்த உரிமை கூட எங்களுக்கு வந்து கொடுக்கல. டிஜிபியை அங்கே போய் சந்தித்தோம், எல்லா அதிகாரியும் சந்தித்து இப்போ கடைசியில் ஒரு 1/4 மணி நேரம் எங்களை வந்து சந்திக்க விட்டாங்க. நடக்க முடியாத நிலையில தான் அவங்கள வந்து நாங்கள் கண்ணால் பார்த்தோம். இது வரைக்கும் அவங்க வந்த நிலைமை வேற, அப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய நிலைமை வந்து அடித்து காயப்படுத்தி பணம் எப்படி வரும், செத்த பணத்துக்கு சமமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த நிலைமையிலே நாங்களாம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கம் வந்து தடை செய்யுதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பொறுமையாக மன அமைதி சாந்தி அடைஞ்சிட்டு இருக்கோம். அந்த நிலைமையில வந்து எங்களை வந்து கொண்டு செஞ்சுட்டாங்க. அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லா சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தோம். பிறகு திரும்பி அவங்களுக்கு வந்து உயர் மருத்துவ வேணும், நல்லா வந்து சிறந்த முறையில் வந்து மருத்துவ வசதி செய்யணும்னு சொல்லி எல்லா இதுவும் பண்ணி அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் வந்தாங்க. இப்போ தான் ஒரு மாதமாக வந்து நல்லா கொஞ்சம் தேங்கி நடக்க முடியாத அளவில் கொஞ்சம் தேங்கி நடந்துட்டு வராங்க. இன்னும் வந்து மீண்டும் வந்து 2 நாளுக்கு முன்னாடி தாக்கியிருக்காங்கன்னா இது என்ன, இது சிறைச்சாலைங்கிறது ஒரு சிறை கூடமாக தான் இருக்கணும் தவிர ஒரு சித்திரவதை கூடமாக எந்த தவறுகளை திருத்திக் கொள்றதுக்கு தான் அந்த சிறைச்சாலை தவிர சிறைச்சாலை இது வந்து என்னது ஒரு சித்திரவதையாக இருக்குது. எங்களால் வந்து அதை ஜீர்ணிக்கவே முடியல. தப்பு செஞ்சாலும் நம்ம சரிங்க, அப்போ பொய் வழக்கு போட்டு இப்படி போட்டு மாடு அடித்த மாதிரி என்ன செய்கிறாங்க, குரங்கு கையில் கிடச்ச பூமாலை மாதிரி அவங்கள என்ன செய்யறாங்க, நினச்ச நேரம்னா வந்து எவனா புதுசாக அவங்களுக்கு ஆள் கூட அடையாளம் தெரியல, எவன் தாக்குறாங்க கூட தெரியல, புதுசாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வெறியாட்டம், அவங்க 3 பேரை வச்சு வெறியாட்டம் அடிக்கும். எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் கேள்விப்படும் போது ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி அஜித் அவங்களுடைய லாக்அப் டெத்துன்னு சொல்லி ஏற்படும் போது எங்களுக்கு வந்து அதில் ரொம்ப வந்து பயமாக இருக்குது. எங்களுடைய கணவருக்கு வந்து உயிர் பாதுகாப்பே கிடையாது.
முற்றிலும் என்ன செய்யணும், இதை வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனம் வந்து தெரிவிக்கலை. அதாவது லாக்கப்பில் பல்வேறு தவறுகள் வந்து நடக்க தான் செய்யுது. ஒவ்வொரு மரணம் வந்து அதாவது இப்போ 2015-16 கூட என்ன ராம்குமாரோடைய தற்கொலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அவங்களையும் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி என்ன செய்ய தற்கொலை அளவுக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணி அவரை என்ன செய்ய தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி தற்கொலை அளவுக்கு அவங்களுக்கு வந்து மென்டல் டார்ச்சர் அந்த ராம்குமாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி இவங்களுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க மென்டல் டார்ச்சர் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்படி வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் அவங்களுக்கு வந்து இந்த உரிமை வந்து மறுக்கப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட வந்து எப்போ பேசுனீங்க? பேசும்போது வந்து இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி டார்ச்சர்லாம் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட? ஆமாம், மாதவரம் இப்போ ரீசெண்டாக கோர்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க. எங்களுக்கு தான் எந்த நேரமும் வந்து என்ன சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய உரிமைலாம் மறுக்கப்படுது. நாங்கள் போகிறோம் பார்க்குறோன்னு சொல்லி டிஜிபியை சந்திக்கிறோம். அந்த நேரில் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் பாருங்கப்பா நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் முன்னாடி தான் டிஜிபி பேசுகிறாரு. ஆனால் வந்து நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது அந்த உரிமை என்ன செய்யுது மறுக்கப்படுது. அங்கே ஒரு பதில் சொல்கிறாங்க, கோர்ட்டில் போய் பார்த்தா கோர்ட்டில் ஒரு பதில், சிறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பிற டிஜிபி ஒரு தகவல் சொல்ல எங்களை வச்சு என்ன செய்கிறாங்க, சுற்றி வந்து ஒரு பொம்மை ஆட்டம் தான் இந்த சிறைத்துறை வந்து ஆடிட்டு இருக்குது. அதாவது ஒவ்வொரு நேரத்துலேயும் வந்து சிறைவாசிகளை விடுதலை செய்கிறோன்னு சொல்லி ஒவ்வொரு நேரத்திலும் சிறைவாசிகள் வந்து குணமாக தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் நாங்கள் வந்து இப்போ கேள்விப்பட தான் செய்கிறோம். இதுவும் வந்து தமிழக அரசு உடனடியாக என்ன செய்யணும்னா தலையிட்டு இதுக்காண்டி, அதாவது ஒரு ஆட்சி வந்துச்சு அப்படின்னா அதாவது அதோடைய காட்சிகள் மாறும்னு சொல்லுவோம். ஆனால் வந்து ஆட்சி தான் மாறுதே தவிர நாங்கள் கண்ட காட்சி அப்படியே தான் இருக்குது. இது உடனடியாக தமிழக அரசு வந்து இதில் தலையெடுத்து அவங்களுக்கு உரிய, அதாவது சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு பெயில் கொடுக்கலாம். இவ்வளோ 5 வருஷம் 6 வருஷம் ஆனவங்களுக்கே வந்து பெரிய பெரிய சின்ன பச்சை மண்ணுகளை சீரழிச்சவங்களுக்கே பெயில் கிடைக்குது, பெயில் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க 12 வருஷம் எந்த ஒரு அடிப்படையில் எந்த தவறும் செய்யாமல் 12 வருஷமாக அவருக்கு உள்ளே இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு பெயில் மறுக்கப்படுதுன்னா இதை வந்து நான் யார்கிட்ட போய் நாங்கள் முறையிடுறது? சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லா சட்டத்தின் அடிப்படையில் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அனாதையாக ஒவ்வொரு மீடியாவாக போய் என்ன செய்கிறாங்க, எங்களுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்கோம். அதாவது அந்த போன திருப்புக்கு நடந்தது எல்லாம் வராங்க, நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன் போட்டி போடுறாங்களே தவிர எந்த ஒரு மீடியாவில் வந்து என்ன செய்கிறாங்க தெளிவாக வந்து போட மாட்டேங்காங்க. வேற ஏதாவது ஒரு செய்தி அப்படின்னா மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் அதே திருப்பி காமிக்கிறாங்களே தவிர நாங்கள் வந்து எவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சிறைச்சாலையை தான் நின்று ரொம்ப வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி மழையிலையும் வெயிலையும் சாப்பிடாம நோயிலையும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லும் காத்து கிடந்தாலும் அவங்க பேட்டி எடுக்க வராங்களே தவிர அது தகுந்தாப்புல எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்காங்க. எந்த ஒரு பாலிமர் செய்தியோ தினத்தந்திலையோ அப்பா தாக்குதல் நடத்தும் போதே சொல்லி இருக்கிறாங்க, மீண்டும் உங்களை நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், நீங்க உங்களால முடிஞ்ச என்னன்னாலும் செஞ்சுக்கோங்க. அவங்க சொன்னதை இப்ப மறுபடியும் வெளிப்படையாவே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, மறுபடியும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இப்போ வந்து 12-13 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இத்தனை வருஷம் வந்து சிறைவாசம் அனுபவிச்சுட்டு நாளைக்கு வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே விட்டால் கூட இந்த 13-14 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக செய்யாத தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளே வச்சிருக்கிறது. இது வரைக்கும் நாங்கள் துன்பங்களை அனுபவிச்சிருக்கோம். சரி போனால் போயிட்டுன்னு சொல்லி இனிமையாவது அவனுடைய தமிழக அரசு முன் வந்து பெயில் கொடுத்து அவங்க வெளியில் வந்தாலே அது பெரிய வந்து சந்தோஷமாக தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். உயிரோட வாழ்ந்தா அந்த நிலைமையில தான் நாங்கள் இப்படி எங்களுடைய மனநிலை வந்து இப்போ அப்படி தான் இருக்குது. இவ்வளோ வாழ்க்கையை வந்து திருப்பி வர வைக்க முடியாது. இப்போ நோய்வாய்ப்பட்டு அவங்களுடைய வேலையே வந்து தேவைகளை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு படுக்கையில் தான் கிடக்குறாங்க. அவங்க ரொம்ப வந்து முடியாத நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் தாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கூட கண்ணில் காமிக்கலை. அவங்க என்ன நிலையில் இருக்காங்க கூட எங்களுக்கு வந்து தெரியல. இதை வந்து நாங்கள் வந்து நேரடியாக போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் தமிழக அரசு வந்து தலையிட்டு உடனடியாக அவங்களுக்கு பெயில் கொடுக்கறதுக்கும் தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லை இப்போ சிறையில் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த ராம்குமார் அவங்களோட வழக்குகள், அதுக்கப்புறம் நிறைய வழக்குகள்லாம் பார்க்கும்போது இப்போ எல்லாமே யோசிக்கிறது என்னென்னா தற்கொலையாக இருந்திருக்காது, உண்மையாகவே இவங்க லாக்அப் டெத் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அவங்களோட குடும்பத்தில் என்ன நினச்சிருப்பாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்துட்டாங்க. ஆனால் இழப்பு வந்து அவங்க குடும்பத்தாருக்கு தானே. இப்போ மறுபடியும் அடித்து துன்புறுத்தி இப்போ அஜித்குமார்ன்ற ஒருத்தவங்கள கொலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இது போன்ற சிறைத்துறை வந்து அடித்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் காவல்துறை. அந்த காவல்துறை மக்களுக்கு வந்து கொலை செய்யக்கூடிய நோக்கில் காவல்துறை இருந்தாங்கன்னா இப்போ இந்த அரசாங்கம் வந்து ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஒரு மக்களுக்கு ஒரு அநீதம் நடக்குதோ ஒரு பப்ளிக்காக லா அண்ட் ஆர்டரை பார்க்குறதுக்கு தான் காவல்துறை இருக்கிறாங்க. ஏன் லா அண்ட் ஆர்டர் வந்து இப்படி இருக்கணும் அப்படிலாம் வகுத்துக்கிறாங்க அப்படின்னா மக்களை பாதுகாக்கிறது தான்.
பப்ளிக் வந்து எப்படி இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆனால் இன்றைக்கி காவல்துறையே மக்களை என்ன செய்கிறாங்க, கொலை செய்கிற அளவுக்கு போகிறாங்க. அப்படிங்கும்போது தமிழக அரசு ஏன் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க? இது போன்ற நிறைய லாக்அப் டெத் இருக்குது. இதே போன்ற என் கணவரை மாதிரி இன்றைக்கி இன்னும் எத்தனை சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி சித்திரவதைக்கு ஆளாகிறாங்களோ, இந்த மாதிரி இதை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு மனித உரிமை ஆணையமும் தமிழக அரசும் எங்களுக்கு வந்து இதில் உதவி செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எங்கள் இடத்துல எங்களோட ஆதங்கம் வந்து நாங்கள் எத்தனையோ மீடியாக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஆனால் அதை பப்ளிசிட்டி பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் துணிஞ்சு வந்து எங்களோட குறைகளையும் எங்களோட பிரச்சனைகளை நீங்கள் கேட்டதுக்கு ரெஃப்ளெக்ட் வாய்ஸ் நியூஸ் சேனலுக்கு அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்கள் வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில் இன்வெர்ட்டரும் இன்வெர்ட்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்போவே ஆலிவ் பவர் இன்வெர்ட்டருக்கு கால் பண்ணுங்கள்.